உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. Call 9842252166. ஒரு விபத்து நடந்து விட்டது. 3 இன்னுயிர்களை இழந்து விட்டோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை இனி ஒரு முறை இது போன்ற ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோடும், அமைச்சர்களோடும், முதலமைச்சரோடும், அதிகாரிகளோடும் தெளிவான ஒரு செயல் திட்டத்தை தர இருக்கிறோம். இந்த வீதியை பொறுத்தளவில் தொலைதூரத்திலிருந்து வருகின்ற மெயின் பைப் இருக்கிறது. அந்த வடிகாலுக்கு இணையாக இன்னொரு குழாயை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதை ஏற்படுத்துகின்ற வரை இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரதான குழாயிலேயே இணைப்பு தரப்படும். ஆனால் இணைப்பு தருவதற்கு முன்பாக சேம்பர் கட்டப்படும். இந்த வாயு போக்கிகள் ஆங்காங்கே பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை அடுத்து நாம் மீண்டும் ஒரு இணையான ஒரு குழாயை ஏற்படுத்துகிற பொழுது இந்த பகுதியினுடைய பிரச்சனை நிச்சயமாக முழுமையாக சரி செய்யப்படும். இதற்கு அடுத்து இங்கே இருக்கின்ற இதை இன்னும் சிறிது தொலைதூரத்துக்கு அடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதற்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவ்வளவு மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்றதை எப்படி எடுத்து செல்லலாம், எங்கே கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக இன்றைக்கு மாலை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். அந்த 3 இன்னுயிரை நாம் இழந்திருப்பது எல்லோருக்கும் மிகுந்த துயரத்தை, மனவேதனையை தந்திருக்கிறது. இது போன்று ஒன்று மீண்டும் நடக்காமல் அதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளும். அதுதான் நான் உங்களிடத்தில் அதைத்தான் சொன்னேன். அந்த கழிவுநீர் நிலையத்தை மூடுவது என்பது உடனடியாக செய்ய முடியாது. இது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு நீண்ட திட்டத்தை தயாரித்து அதை எங்கே கொண்டு சென்றால் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து அதற்குரிய கட்டடங்களை கட்டி இந்த இணைப்புகளை எல்லாம் அந்த புதிய இணைப்புகளை கொடுத்து அது அங்கே சென்ற பின்புதான் இதை அகற்ற முடியும். அதற்கான நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்கும். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நகராட்சி ஏற்கனவே வந்து பாதாள சாக்கடை இணைக்கணும், அனைத்து கனெக்ஷன் இணைக்கணும்னு சொன்னாங்க. அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கா? இல்ல தவறு எந்த இடத்துல நடந்திருக்கு? தவறில் இப்பொழுது நாம் இதுவரை ஆய்வு செய்ததையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ததையும் அதிகாரிகளிடத்தும் ஒரே ஒரு கருத்து தான் வருகிறது. அந்த யூடியூபை வைக்காமல் டைரக்டாக இணைப்பு எங்கே தரப்பட்டிருக்கிறதோ அங்கே இந்த விஷவாயு உள்ளே புகுந்து வருகிறது. அதனால் நம்முடைய பகுதிக்கு இந்த பகுதிக்கு தனியான ஒரு இணை குழாயையும் ஏற்படுத்துகிறோம். அதே போல சேம்பரை கட்டுகின்றோம், வாயு போக்கிகளை அமைக்கின்றோம். அத்துணை பாதுகாப்பும் செய்யப்படும். அமைச்சர் 2 குழு அமைக்கப்பட்டிருக்கு, விசாரணை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றிருக்கு? அதிகாரிகள் இன்றைக்கு மாலையிலே தான் முழுமையான விசாரணையினுடைய பகுதியிலே நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல முடியும். யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. உடனடியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லா இடத்திலும் ஆம்புலன்ஸோடு கூடிய மருத்துவர்கள் 24 மணி நேரம் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று இருக்கின்ற காரணத்தால் யாருக்காவது மயக்கம் வந்தால் கூட இதனால் தான் வந்ததோ என்கின்ற உணர்வு ஏற்படுவது இயற்கை. உடனடியாக நான் அதையும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர்கள் முறையாக அணுகப்படுகிறார்கள். அவர்களுக்குரிய வைத்திய உதவிகள் உடனடியாக செய்யப்படுகிறது. அதனால்தான் 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸோடு மருத்துவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த பகுதியிலே இருந்து ஒரு தொலைபேசியிலே அழைப்பு வந்தாலும்
உடனடியாக செல்வதற்கு மருத்துவரை தயாராக சார் இணைப்புகள் வந்து இன்னும் வந்து சரியான கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு. அதுக்கு வந்து பொதுப்பணித்துறை மூலமா என்ன நடவடிக்கை? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே கேள்வியை வெவ்வேறு வார்த்தைகளில் கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தரப்பட்டிருக்கின்ற இணைப்புகளில் பல இணைப்புகள் நேரடியாக குழாயோடு தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பிரதான குழாயில் வருகின்ற வாயு வீட்டுக்குள்ளாக வந்துவிட்டது. அதனால்தான் சேம்பர் கட்டி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நீங்களே பார்த்தீர்கள். எல்லா இடங்களிலும் சேம்பர் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முறையாக இது அணுகப்படும். இதற்கான நிரந்தர தீர்வு வரும். இது போன்ற ஒரு விபத்து இனி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் எந்த இடத்திலும் நடக்காத வகையில் அதனுடைய அணுகுமுறை இருக்கும். சார், தொழிற்சாலை கழிவுகள் கூட இந்த மாதிரி சுத்திகரிக்கப்படாமல் அவங்க நேரம் மாலை தாக்கல் பண்றாங்க. இந்த தொழிற்சாலையில மானிட்டர் பண்றதுக்குடியான மருத்துவ கழிவுகளும் கலக்குதான் சொல்றாங்க. இந்த கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டு அது ஆய்வு செய்யப்படும். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் எத்தகைய கழிவுகள் வருகிறது என்பது தனித்தனியாக ஆய்வு செய்து எடுக்கப்படும். நீங்கள் சொல்வதைப் போல மருத்துவமனையிலிருந்து வருகின்ற கழிவுகளாக இருந்தாலும், அதுபோல மனித கழிவுகள் இல்லாமல் அது தொழிற்சாலை கழிவுகளாக இருந்தால் அது எந்த இடத்துல இருந்து வருகிறது என்பதை பார்த்து அந்த தொழிற்சாலைகள் மீது கடுமையாக அவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள். அது முறையாக அவர்கள் வடிகால் திட்டத்தை அமைத்து அதன் மூலமாக மட்டும்தான் அந்த கழிவு நீரை சுத்திகரித்துத்தான் வெளியேற்ற வேண்டும். ஆய்வுக்கு அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் இப்பொழுது உடனடியாக நம்ம இடத்துல கூட மிகப்பெரிய நகரங்களில பணியாற்றிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். டெல்லியிலே பணியாற்றிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிறது புதுச்சேரியை சார்ந்த அதிகாரிகளை மட்டும்தான் அழைத்திருக்கிறோம். நமக்கு இன்றைய கூட்டத்தில் இல்லை, இன்னும் இதை விட பெரிய நிபுணர்கள் வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அதற்கு எத்தனை செலவாகிறது என்று பார்க்காமல் அது போன்ற பெரிய நிபுணர்கள் நிச்சயமாக வரவழைக்கப்படுவார்கள். சுத்திகரிப்பு நிலையங்களில் சில குறைபாடுகள் இருப்பதனால் தானே இது போன்ற ஒன்று நடந்திருக்கிறது. அது எத்தகைய குறைபாடுகள் என்பதை பார்த்து அந்த குறைபாடுகள் முழுமையாக அகற்றப்படும்.